ஓம் சாந்தி 21/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து விட்டோம் என்பது உங்களின் நினைவுக்கு வந்திருக்கிறது. இப்போது தங்களுடைய வீடு சாந்தி தாமத்திற்கு செல்ல சிறிது நேரம்தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம டோட்டலா 84 பிறவி முடிச்சிட்டோம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் முடிஞ்சு இப்போ 84வது பிறவில வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், சாந்தி தாமத்துக்கு போகணும். கொஞ்சம் டைம் தான் இருக்குதுன்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைவு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன? அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும். வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பாங்க. இங்கு அங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. தன்னை இந்த உலகத்திற்கு விருந்தினர் என நினைப்பார்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்துக்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தினர் என புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. நமக்கு மட்டும்தான் பாபா ஞானம் கொடுத்து இந்த இப்போ நம்ம விருந்தினரா இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் ஆகும். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று அதை தான் மிகவும் நினைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அப்படித்தானே கேட்குறாங்கம்மா, எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும், எங்கேயாவது நிம்மதியான இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது உண்மையிலே அந்த இடம் பரந்தாமம் தான், சாந்தி தாமம் சொல்றாரு. ஆனால் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையுமே அவங்க புரிஞ்சு கொள்ளவில்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, மனசுனா உடம்புல இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. மனசு உண்மையிலே ஆத்மாவில் இருக்குது. ஆத்மாவுடைய சுயதர்மம் தான் அமைதி. ஆத்மா பரந்தாமத்துக்கு போனாதான் அது கிடைக்கும்ன்றது யாரும் புரிஞ்சுக்கல. இப்போது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது என புரிந்து கொள்கிறீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்வார்கள்ன்றாரு. இப்போ முழு உலகமே நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே வைண்டப் ஆயிட்டு போய்தான் ஆகணும். ஆனால் வரிசை கிரமமா எல்லாரும் போவாங்கன்றாரு. அதுவே சாந்தி தாமம் ஆகும். இது துக்க தாமம் ஆகும் சொல்றாரு. இதை நினைவு செய்வது எளிதல்லவா? சாந்தி தாமம் அது சாந்தி தாமம், இது துக்கதாமன்ட்டு நினைக்கிறது ஈஸி தானன்றாரு. வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியும் அல்லவான்னு சொல்றாரு. இதில் முழு சிருஷ்டியின் ஞானமும் வருகிறது, அனைத்து விவரமும் புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. நாம் நாடகத்தின்படி சாந்தி தாமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. அது புத்தியில் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்ப நம்ம முன்னாடிலாம் நமக்கு தெரியாது, ஞானமே கிடையாது. இப்ப இந்த பிறவி நடிக்கிறோம், அடுத்த பிறவி நம்ம எங்க போவோம், நம்ம செத்தா என்ன ஆகும், எதுவுமே தெரியாது. இங்க பாபா நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. இந்த டிராமா இதுல நடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பிறவிகள் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். எல்லாமே நம்ம புத்தியில இருக்குது. இப்ப புத்தியில இருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதுன்றாரு. நினைவும் இருக்கும். நமக்கு 84 பிறவிகளின் நினைவு வந்து விட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாகும், இது ஞான மார்க்கத்தின் விஷயமாகும்ன்றாரு. இனிமையான குழந்தைகளை, இப்போது உங்களுடைய வீடு நினைவுக்கு வருகிறதா? போன கல்பத்தின் மாதிரியே இந்த கல்பமும் நம்ம வீட்டுக்கு போக போறோம், பரந்தாம இனிமையான வீட்டுக்கு போக போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, இவ்வளவு விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என புரிய வைக்கிறாரு. இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம்ன்றாரு. தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான். கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா நம்மள எல்லாரையும் நல்ல புது உலகத்துக்கு கூட்டு போறதுக்கு, சொர்க்கத்துக்கு. சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருக்கிறது. சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கிறது. சொர்க்கத்துல ரெண்டுமே இருக்கும், சுகம் அமைதி இருக்கும். உடல்லையும் நம்ம இருப்போம், நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்போம். ஆனா பரந்தாமத்துல ஆத்மா மட்டும் இருக்கும், அமைதியா இருக்கும். இங்கேயோ நிறைய குழப்பங்கள் நடக்கிறது அல்லவா? ஆனா அந்த சொர்க்கமா இருந்த அந்த உலகம் தான் இப்ப நரகமாயிடுச்சு. இப்ப நிறைய குழப்பங்கள் நடக்கிறது அல்லவா? இங்கே மதுபனிலிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்றீங்க என்றால் புத்தி வீண் விஷயங்களில், உங்களுடைய தொழில் போன்றவர்களில் செல்லும். மதுபனில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு புத்தியில எதுவும் ஓடாது. நம்ம பாபா நினைவு இருக்கும், நமக்கு அங்க வேலையும் கிடையாது, சாப்பிடுவோம், யோகா பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுனால அங்க எந்த வீண் விஷயங்களும் வராது. ஆனா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் புத்தியில வீண் விஷயங்கள், பிஸ்னஸ், தொழில், வேலை, இதை பத்தி சிந்தனை எல்லாம் ஓடும். இங்கேயோ அந்த தொல்லையே இல்லைன்றாரு. மதுபன்லாம் அந்த தொல்லை இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள். இங்கே நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் நடிகர்கள் என்பது எப்படி என வேற யாருக்குமே தெரியாது. இப்ப நம்மலாம் ஆத்மா, ஆக்டரு. இந்த உடல்ல கூட ஒரு பாகம் எடுத்து நடிக்கிற அந்த உடல் கூட நிரந்தரம் கிடையாது, அது ஒரு நாள் போயிடும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது.
ஆனா ஆத்மா நம்மலாம் நடிகர்கள், ஆக்டர்ஸ்ன்ட்டு எப்படி ஆக்டர்ன்றதை யாருக்கும் தெரியாதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கும் தந்தை தான் வந்து படிக்க வைக்கிறாரு. நமக்கு கூட கடவுளே வந்து சொல்லும் போது தான் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரியுது. கோடியில் ஒரு சிலர் தான் படிக்கிறாங்க, அனைவரும் படிக்க மாட்டாங்கன்றாரு. இதெல்லாம் கூட இப்ப இந்த முரளியை கூட எத்தனை பேர் வராங்க படிக்கிறதுக்கு, அதுல கோடியில சிலர் தான் படிப்பாங்கன்றார். நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறவங்களும் கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் ஆத்மாக்கள் தான் கேட்பாங்க. மற்றவங்களாம் எல்லாரும் படிக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போது எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள்ன்றாரு. முதலில் முட்டாளாக தான் இருந்தீங்க. முதல்ல நமக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ இதுதான் ஒரே வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படியே ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயத்துல போயிட்டு கிடந்தோம். இப்ப நம்ம வந்து புத்திசாலியா இருக்கிறோன்றாரு. இப்போது பாருங்கள் எவ்வளவு சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது வெளி உலகத்துல. எதுக்காக சண்டை போடுறாங்க? இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக. ஒரு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க சண்டை. அதே மாதிரி வெளியில அமெரிக்கா, ரஷ்யா இவங்க சகோதரர்கள் தான், அதான் சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் இந்த இடம் எனக்கு, இந்த இடம் உனக்கு, முழு உலகத்தையும் நாங்க ஆட்சி செய்ய போறோம்ட்டு. ஆனா என்னது, இதை எதுவுமே நம்ம எடுத்துட்டு போகுது. நம்ம ஒரு விருந்தாளி நடிக்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சா யாராவது சண்டை போடுவாங்களா? அதெல்லாம் ஆனா நடந்துட்டு இருக்குது. இதற்கு என்ன கூறலாம்? அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் என்கின்றனர், ஆனால் அதை மறந்து விட்டனர் சொல்றாரு. சகோதரன் சகோதரனை கொலை செய்வார்களா? ஆம், சொத்திற்காக கொலையும் இப்ப செய்யறாங்கன்றாரு. ஒரே வீட்லயே சகோதரன் இன்னொரு சகோதரனை கொன்னுடுறாங்க. ஏன்னா சொத்திற்காக. என் தந்தையே கூட கொலை பண்ணிடுறாங்க. நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது, நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், பரம தந்தையுடைய குழந்தைகள், ஒரு அப்பாவுடைய குழந்தைகள், சகோதரர்கள்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறாரு என நடைமுறையில் இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. 5000 வருடத்திற்கு முன்பு போலவே நம்ம இப்ப படிக்க வைக்கிறாரு பாபா. எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோமோ அதே மாதிரி இப்ப படிக்க வைக்கிறாரு. ஏனென்றால் அவரே ஞானக்கடல் ஆவார். இந்த படிப்பை வேறு யாருமே அறியவில்லைன்னு சொல்றாரு. இந்த படிப்பு வந்து யாருக்குமே தெரியாது, உலகத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. பாபா தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. கடவுள் தான் வர்றாரு, அல்லாஹ் ஹெவனை படைச்சார்ன்றாங்க. அவரு தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர்ன்ட்டு நமக்கு தெரியும். சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் என்று சொல்ல மாட்டாங்க. உலகத்தை படைக்கிறது இல்ல. சொர்க்கமா உலகம்தான் மாறுது, நரகமாவும் மாறுது. சிருஷ்டி அப்படியேதான் இருக்குது. ஆனா அதே சிருஷ்டி நல்ல உலகமா இருக்கு, புது உலகமா இருக்கு, அப்புறம் பழைய உலகமா மாறுது. அதனால சிருஷ்டி அவர் படைக்கக்கூடியவர்னு சொல்ல மாட்டாங்க, சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர்னு தான் சொல்லுவாங்க. சிருஷ்டி அனாதியாக தான் இருக்கிறது. உலகம் அழியறது இல்லை. உலகம் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது, அது தொன்று தொட்டு இருக்குது. ஆத்மா எப்படி அழிவற்றதோ அது மாதிரி சிருஷ்டியும் அழிவற்றது தான், அழிவில்லாம தான் இருக்குது. மாற்றம் ஏற்படுது சிருஷ்டிலன்றாரு. சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் எனலாம் சொல்றாரு. அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை. சொர்க்கமா இந்த பூமி இருக்கும்போது ஒரே ஒரு கண்டம், பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும். மற்ற கண்டம்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். ஆனால் இங்கே நரகத்துல இங்கே நிறைய கண்டங்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரே தர்மம் தான் இந்த பூமியில இருந்தது, ஒரே கண்டம் தான் இருந்தது. பிறகு பல்வேறு தர்மங்கள் வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பல்வேறான தர்மங்கள் எப்படி வருகிறது என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது. இப்ப நம்ம பிகேஸ்க்கு பாபா சொல்லிதான் அதெல்லாம் தெரியும். இப்ப எப்படி வந்து சத்தியுகம் திரேதாயுகத்துல காலகட்டத்துல 2500 வருஷம் பாரத பூமி மட்டும்தான், பூமியில பாரதம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற கண்டங்கள் தான், மற்ற தர்மங்கள் தான் வருதுன்றது நம்ம புத்தியில இருக்குதுன்றாரு. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. சனாதன தர்மம் என்று கூட இங்கேதான் சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளவில்லை. நீங்கள் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் சொல்றாரு. பதிதமாக மட்டும் இப்ப மாறி இருக்கிறீங்க, நீங்க தூய்மையற்றவரா மாறி இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாருமே சொர்க்கத்துல நடிச்ச தேவி தேவதைகள். சதோ பிரதானத்துல இருந்து சதோ ரஜோ தமோ ஆகி இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம வந்து தூய்மையா இருந்தவங்க, பூமியில ஒரு காலத்துல சொர்க்கத்துல தூய்மையா வாழ்ந்தவங்க தான் இப்படி ஆயிருக்கிறோன்றாரு. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் மிகவும் பாவனமாக இருந்தோம், இப்போது பதிதமாகிவிட்டோம் என நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. நீங்கள் பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதி ஆவதற்காக சொத்தை அடைந்தீர்கள் சொல்றாரு. நம்ம ஒரு காலத்துல இதே மாதிரிதான் போன கல்பமும் தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவதற்காக ஆஸ்தி அடைஞ்சோம். நாம் முதலில் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தோம் என புரிஞ்சுக்கிறீங்க. இப்போது நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் பதித்த இல்லற மார்க்கத்தினரா ஆகிவிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. முன்னாடி அப்படி இருந்தவங்க தான், இப்ப டிராமா படி இப்படி வந்து பதித்த இல்லற மார்க்கத்தினரா ஆகிட்டோம். ஓ பதித்த பாவனா, எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்க தான் அழைச்சிங்கன்றாரு.
தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குபவரே, வாங்க எங்களை வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு, சுகமான இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கடவுளை நம்ம தான் கூப்பிட்டோம். இந்த நேற்றைய விஷயமாகும். நேற்று நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க, இன்று நீங்க தூய்மையற்றவராக ஆயிட்டீங்கன்றாரு. ஆத்மா பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறது. இப்போது இது கடைசி பிறவி, தூய்மையாகுங்கள், பிறகு 21 பிறவிகளுக்கு மிகவும் சுகமாகி விடுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா தூய்மைதான் அம்மா மாதிரி. தூய்மை இருந்தாதான் சுகம் சாந்தி வரும். அந்த தூய்மையற்ற தன்மை ஆத்மால இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, அமைதியாகவும் சுகமாகவும் வாழ முடியாது. அதனாலதான் சம்பூர்ணமா தூய்மையாகுங்கன்றாரு. பாபா மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். கெட்ட விஷயங்கள் இருந்து இப்ப விடுவிக்கிறார். நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் அல்லவா, இப்போது மீண்டும் மாறணும், அதே மாதிரி தேவதையா மாறணும், அவ்வளவுதான் சொல்றாரு. ஏற்கனவே இருந்ததுதான், அது திரும்ப அந்த மாதிரி ஆகுங்கன்றாரு. தூய்மையாகுங்கள், பவித்திரமாகுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது, மிக உயர்ந்த வருமானமாகுன்றாரு. சிவபாபா வந்திருக்கின்றார், ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் வராரு என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பழைய உலகம் நிச்சயம் புதுசாகுது, இதை வேற யாருமே சொல்ல முடியாது. யாராவது மனுஷங்க சொன்னா நம்புவாங்களா? இப்ப நம்மளே போய் வெளியே சொல்றோம், யாரும் நம்புவாங்களா? அதே ஆத்ம உணர்வுல இருந்து சொல்லுங்க, நம்புவாங்க. நம்ம பாபா வந்துதான் இந்த விஷயத்த சொல்றாரு. பழைய உலகம் கண்டிப்பா புதுசாகுது, சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா யார் சொல்ல முடியும்? கடவுள் தான் சொல்ல முடியும். சாஸ்திரங்களில் கலியுகத்தின் ஆயுளை மிகவும் நீண்டதாக மாற்றிட்டாங்க. லட்சக்கணக்கான வருஷம்ட்டு சொல்லிட்டாங்க. 40,000 ஆண்டுகள் கலியுகம்னு சொல்லிட்டாங்க. இது அனைத்தும் நாடகத்தின் விதியாகுன்றாரு. டிராமால அந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்குது, என்ன பண்றது? அப்பதானே குழம்பி போயிட்டு ஆத்மாக்கள் எல்லாம் கெட்டு போவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி டிராமால எல்லாம் விதிக்கப்பட்டிருக்குன்றாரு. அதாவது உலகம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளோட ஆயுள் 100 வருஷம்ட்டு அவங்க தெரியல. என்ன பண்ணாலும் ஆத்மா வந்து தவறு பண்ணி அந்த உடம்பதான் அழிச்சுக்குது, தன்னைத்தானே அழிச்சுக்குது. கண்ணாமண்ணான்னு எல்லாம் செஞ்சுட்டு பாவ கணக்கை ஏத்திக்கிட்டு சாப்பாடு ஃபுட்டுல இருந்து செயல்ல இருந்து எல்லாம் தப்பு தப்பா செஞ்சு ஆத்மா என்ன பண்ணிடுது, தன்னுடைய உடலையே அழிச்சிக்குது. அப்புறம் மரணம் வந்துடுது இல்லையா? 100 வயசு கூட வாழ மாட்டாங்க இந்த காலத்துல, கலியுகத்துல. 40 வயசு வாழறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபுட்டு ஹேபிட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு வந்து அகால மரணம்லாம் வந்துடுதுன்னா ஏன்னா இந்த ஃபுட் ஹேபிட்ஸ். அதனால அவங்க வந்து தெரியலன்றாரு. இன்னும் காலகட்டம் நிறைய இருக்குது, ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அனைத்தும் நாடகத்தின் விதியாகுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்றீங்க. இப்ப பாபா நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எது செஞ்சா பாவம் நடக்குது, எது செய்யக்கூடாது, எதை செய்யணும், ஆத்மாவுக்கு எது நல்லது, எது கெட்டது, உடம்பை எப்படி பாதுகாக்கிறது, எல்லாத்தையும் சொன்னதுனால இப்ப நம்ம பாவத்துல இருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்யணுன்றாரு. வேற எந்த பாவமும் இப்ப செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும்ன்றாரு. இப்ப நம்ம எந்த பாவகரமும் செய்யக்கூடாது, துக்கம் கூட கொடுக்கூடாது சொல்றாரு அடுத்தவங்களுக்கு. ஆத்மா வந்து தனக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம துக்கமே எடுக்கக்கூடாதுன்றாரு. அடுத்தவங்க ஏதாவது திட்டிட்டு போட்டோம், ஏதோ பழைய கர்ம கணக்குன்னு நினைச்சிட்டு போங்க, நீங்க ஏன் வந்து துக்கம் அடைறீங்கன்றாரு. எந்த பாவமும் இனிமே செய்யக்கூடாதுன்ட்டு கவனம் இருக்கட்டும்ன்றாரு. தேக உணர்வில் வருவதால் தான் மற்ற விகாரங்களே வருது. முக்கியமானது இந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கிறது. அதனாலதான் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்துருது. இதன் மூலம் பாவங்கள் ஏற்படுதுன்றாரு. இதன் மூலம்தான் பாவங்கள் நடக்கிறது. ஒழுங்காதான் இருப்போம், ஆத்ம உணர்வுல இருந்தா, சோல் கான்சியஸ்ல இருந்தா யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டோம். ஆனா உடல் உணர்வுல வரும்போதுதான் எல்லா பாவங்களும் நடக்குதுன்றாரு. ஆகவே பூதங்களை விரட்ட வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த 5 பூதத்தை விரட்டணும்னா தேக உணர்வை விடணும். நான் ஆத்மான்ற பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீது பற்று இருக்கக்கூடாதுன்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எதுவுமே நம்ம கூட வராது. அப்பேற்பட்டவங்க அலெக்சாண்டர் அத்தனி நாட்டை எல்லாத்தையும் கைப்பற்றினாரு. கடைசியில போகும்போது வெறும் கையோட தான் போனாரு. தன் சவப்பட்டியின் வெளியில கையை நீட்டிடுங்கன்ட்டாரு. நான் போகும்போது எதையும் எடுத்துட்டு போலன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியட்டும்னு சொன்னாரு. அது மாதிரி நம்ம எதையும் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாதுன்னா எது மேலேயும் பற்று வைக்காதீங்கன்றாரு. இந்த பழைய உலகத்தின் மீது இப்ப வைராக்கியம் வர வேண்டும். பார்க்கிறீர்கள், பழைய வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் புத்தி வந்து புது உலகத்தில் இருக்கிறது. புதிய வீட்டிற்கு செல்லும் போது புதியதை தான் பார்க்கிறீங்க. பழைய வீடு அழியும் வரை பழையதை இந்த கண்களில் பார்த்து கொண்டிருந்தாலும் புதியதை தான் நினைக்க வேண்டும் சொல்றாரு. பழைய உலகத்துலதான் இருக்கிறோம், பழச பார்த்துக்கிட்டே இருந்தாலும் புதிய உலகத்தையே நினைங்க. நான் அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா அந்த கற்பனையை பண்ணிட்டே இருங்க. அப்ப உடலை விடும்போது ஜாலியா விட்டுட்டு போலாம். போய் அங்க பிறக்கும் போது அங்க போய் நல்ல உடல், நல்ல அரண்மனையில மாளிகையில நம்ம பிறக்க போறோம் அப்படின்ட்டு அதை நினைச்சிட்டே இருங்கன்றாரு. பின்னால் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எந்த காரியமும் இப்ப செய்யக்கூடாது.
பச்சாதாபம்ன்றது செஞ்சுட்டு வருத்தப்படுறது. ஐயோ நான் இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பேசியிருக்கூடாது, நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்படுற அளவுக்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது. இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்தேன், இந்த பாவம் செய்தேன், பாபா இது பாவமா என்ன பாபாவிடம் கேட்கலாம், ஏன் குழப்பம் அடைய வேண்டும் சொல்லி கேட்குறாரு. இப்போ ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்க, ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்க, பாபாட்ட கேளுங்க இது பாவமா அப்படின்ட்டு பாபாட்ட கேளுங்க. நீங்களே ஏன் வச்சு புத்தியில போட்டு குழம்பிக்கிறீங்க? கேட்கவில்லை என்றால் குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான்றாரு. பாபாட்ட கேட்டா சொல்லுவார் இது தவறு, அதனால என்கிட்ட சொல்லிட்டு நீ உன் மனசை லேசாக்கிட்டு இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லாம பாபாட்ட சொல்லாம நம்மளே புத்தியில போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க இவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லாரையும் திட்டிட்டு துக்கம் கொடுத்துட்டு நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்க தேவையில்லைன்றாரு. என்கிட்ட கேளுங்கன்றாரு. பாபாவிடம் கேட்டு விட்டால் பாபா உடனே லேசாக்கி விடுவார். பாபாட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா பாபா ஃப்ரீ ஆக்கிடுவார் நம்மள. அதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய மாட்டோம் இல்லையா? ஒரு தடவை தவறு செஞ்சுட்டோம், அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிருவோம். சின்னதா ஏதாவது பாபா நினைவுல அனுபவிச்சிருவோம், அதோட அது முடிச்சிருவோம். கர்ம கணக்கை இங்கேயே முடிச்சுட்டு நம்ம லேசா போயிடணும். நீங்கள் மிகவும் சுமையோட இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு இப்ப நம்ம ரொம்ப சுமையோட இருக்குன்னா 63 ஜென்ம பாவ சுமை இருக்குது, பாவங்களின் சுமை நிறைய இருக்கிறதுன்றாரு. இந்த ஒரு பிறவி இல்லை, நம்ம 63 பிறவி எடுத்திருக்கிறோம். ராவண ராஜ்யத்துல துவாபர யுகத்துல இருந்தே நம்ம வந்து பிறவியா எடுத்து நிறைய பேர் கூட வளர்ந்துருப்போம். யார் யாருக்கு நம்ம துக்கம் கொடுத்தோமோ தெரியாது. இப்பயே நம்ம இந்த பேச்சு பேசுறோமே, அந்த கலியுகத்திலே நம்ம தவறுனே தெரியாமலே சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அப்ப எவ்வளவு பண்ணியிருப்போம் 63 ஜென்மம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துருப்பீங்கன்றாரு. அதனாலதான் பாவத்தின் சுமை நிறைய இருக்கிறது தலை மேல. பிறகு 21 பிறவிகளுக்கு பாவங்களிலிருந்து லேசாகி விடுவீங்கன்றாரு. இப்ப பாபாட்ட சொல்லிட்டீங்கன்னா, பாபா நினைச்சிட்டீங்கன்னா 21 பிறவிக்கு பாவங்களிலிருந்து லேசாயிடுவீங்க. பல பிறவிகளின் சுமை தலை மீது இருக்கிறது, எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ லேசாகி கொண்டே போவீர்கள். பாபா நினைக்க நினைக்க ஃப்ரீயாயிடுவீங்க, லேசாயிடுவீங்கன்றாரு. அழுக்கு கூட நீங்கி கொண்டே போகும். ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு நீங்கி கொண்டே போகும். ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பாபா நினைக்க நினைக்க பாபா மாதிரியே ஆயிட்டு வரும்போது அந்த அழுக்கும் நீங்கிரும். நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறிடும். துக்கம் கொடுக்கறது அந்த பழைய சம்ஸ்காரம், கடினமான சம்ஸ்காரம் எல்லாம் மாறிடும்ன்றாரு. ஏன்னா அவர் மாதிரி ஆக ஆக அவர் மாதிரி ஆயிடும். அவரை நினைக்க நினைக்க அன்பு கடல், அமைதி கடல்லாம் இருக்கிறாரு இல்லையா? அவரை நினைக்க நினைக்க நம்மளும் அமைதியாயிடுவோம், அன்பு சுரூபமா மாறிடுவோம். அப்புறம் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா நினைக்க நினைக்க குஷி அதிகரிச்சு கொண்டே இருக்கும். சத்தியுகத்தில் நீங்கள் மிகவும் குஷியில் இருந்தீர்கள், பிறகு குறைந்து கொண்டே வந்து உங்களுடைய அனைத்து குஷியும் இப்ப மறைஞ்சு போயிடுச்சுன்றாரு. சொர்க்கத்துல தேவதையா இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தீங்க, வாய் விட்டு சிரிக்க மாட்டோம், இருந்தாலும் முகத்திலே தெரியும் அந்த ஆனந்தம், அந்த அந்த குஷி மகிழ்ச்சின்றது முகத்திலே தெரியும். சத்தியுக தேவதைகளுக்கு அழுகிறதுன்னா என்னன்னு தெரியாது, அழறது அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது குறைஞ்சே வந்து நம்ம துவாபரயுகம் அப்படியே கலியுகத்துல சுத்தமா நமக்கு வந்து குஷி மறைஞ்சு போச்சுன்றாரு. சத்தியுகத்தில் இருந்து கலியுகம் வரை இந்த பயணத்தில் 5000 வருடங்கள் இப்ப ஆகிறது பாருங்க. ஆத்மா கடந்து வந்து பாதை பாருங்க, 5000 வருஷம் நம்ம நடிச்சு வந்திருக்கிறோம். இந்த பூலோகத்துல 5000 வருஷம் நம்ம வாழறோம். சொர்க்கத்தில் இருந்து நரகத்தில் வருவதற்கான யாத்திரை பற்றி இப்போது உங்களுக்கு தெரிகிறது. நாம் சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு எப்படி வந்தோம் என்பது தெரிகிறதுன்றாரு. இப்போது மீண்டும் நீங்கள் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். இப்ப திரும்பவும் நம்ம இந்த நரகத்துல இருந்து பாபா காப்பாத்தி நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. பாபாவை அறிந்து கொள்ள வேண்டும். பாபா வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் தானே. கடவுள் வந்திருக்காருன்னா, அவர் படைக்கிறது சொர்க்கம்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தானே கூட்டிட்டு போவார். குழந்தை பிறந்தது, சொர்க்கத்துக்கு அதிபதியாகி விட்டது. பிகே ஆயிட்டீங்க, பாபாவுக்கு பிறந்துட்டீங்க, அப்ப சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிட்டீங்கன்றார். பாபா உன்னுடையராகி விட்டால் பிறகு போதை ஏற வேண்டும் அல்லவா, ஏன் இறங்க வேண்டும் சொல்லி கேக்குறாரு. விகே ஆயிட்டோம், கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள்கிட்ட பாடம் எடுக்கிறாரு, அதை டெய்லி கேட்குறோம். அப்ப போதை ஏறணும் தானே, ஏன் இறங்குது அடிக்கடி அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இறங்குது அடிக்கடி? முகம் அப்படியே சோகமா வாடி போயிடுது, ஏன்னே தெரியல. நீங்கள் பெரியவர்கள் அல்லவா, எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாகி விட்டீர்கள் என்றால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்றார். நம்மலாம் உலகத்திலே நம்ம தான் பெரியவர்கள்ன்றாரு. நம்ம தான் அந்த ஸ்ரீ சக்கர மரத்துல வேர் பகுதியில இருக்கிறோம். இப்ப நம்மளாம் எல்லையற்ற தந்தைகளின் குழந்தைகள் ஆகிட்டீங்க இல்லையா? அப்ப எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆகவேதான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபி வல்லவரின் கோப கோபிகளிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறதுன்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. வல்லவர் பாபா அல்லவான்னு சொல்றாரு. இப்ப கோபி வல்லவர் யாரு?
கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்க இசைக்க கோபிகள் வீட்டை வேலையை விட்டுட்டு பாலெல்லாம் கறக்க வந்து பசுமாடை கூப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க மாட்டும் மெய் மறந்து அந்த புல்லாங்குழல் இசையில மயங்கினாங்கன்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. அது இவர் தான், கோபி வல்லவர் பாபா தான். அவரோட முரளியை கேட்டு கேட்டுதான் நம்ம எல்லாத்தையும் மறக்கிறோம் இல்லையா, ஆத்மா எல்லாத்தையும் மறந்து அவர் முரளியை கேட்கிறோம். அவரிடம் கேளுங்கள், வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப குஷியின் அளவு கூட அதிகரிக்கும்ன்றாரு. இப்போ போக போக பாருங்க, வரிசை கிரமமா எல்லாருக்கும் குஷி அதிகரிக்கும்ன்றாரு. சிலரோ உடனே தனக்கு சமமாக மாற்றுவார்கள். சிலர் அப்படியே பிகே ஆன உடனே அவங்களுக்கு சமமா எல்லாரையும் மாத்திடுவாங்க. போய் ஞானத்தை சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் அவங்கள மாதிரியே மாறிடுவாங்களாம். குழந்தையின் வேலையே இதுதான் சொல்றாரு. அனைத்தையும் மறந்து தன்னுடைய ராஜ்யத்தின் நினைவை ஏற்படுத்த வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்மளோட வேலையே தான் சொல்றாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், நம்மளோட ராஜ்யத்தின் நினைவை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். நீங்கள் உலகத்துக்கே அதிபதியாக இருந்தீர்கள், இப்போது கலியுக பழைய உலகமாகும் புதிய உலகமாக மாறும் இதுன்னு சொல்றாரு. இப்போது ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பிறகும் தந்தை பாரதத்தில் தான் வருகிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்குது. அவருடைய ஜெயந்தியும் கூட, சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. தந்தை வந்து உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு செல்கிறார், பிறகு நினைக்க வேண்டியதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப பாபா ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துட்டு போறார். இந்த ராஜயோகம் கற்பிச்சு நம்மளை அசரீரியாக்கி இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டு நம்ம வந்து உடலை விட்ட உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அங்க போயிட்டு நம்ம ராஜாவோ அந்த உலகத்துக்கே அதிபதியா நம்ம ஆயிடுவோம். அது யாரா இருந்தாலும் சரி, ராஜாவோ ராணியோ வேலைக்காரனோ பிரஜையோ எல்லாருமே அந்த முழு உலகத்துக்கும் அதிபதி தான். அதான் சொல்றாரு, உங்களுக்கு சொர்க்கத்தையே கொடுக்குறேன் நான், அப்புறம் அங்க போய் நீங்க என்ன நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஆத்ம உணர்வுல வந்துருவீங்க, உங்களுக்கு யாரும் தேவையில்ல, உங்க சொந்த காலில் நிக்க வைக்கிறேன்றாரு. நீங்க யாரையும் நினைக்க வேண்டியதே இல்லை, என்னையும் நீங்க நினைக்க வேண்டியதே இல்லைன்றாரு. பிறகு பக்தி ஆரம்பமாகும் போதுதான் என்ன நினைக்கிறீங்க, ஆத்மா அனுபவித்திருக்கிறது. எனவே பாபா மீண்டும் வந்து சாந்திதாம சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு அழைக்குது. இப்ப ஏன் நம்ம சும்மா கூப்பிடுறோம், சும்மா தானே இருக்கணும், சும்மா நம்ம நடிக்க வேண்டியது தானே, இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே, எது கடவுளை கூப்பிடுறோம், கடவுளே நீ வா பத்தித்த பாவனா வா அப்படின்ட்டு கூப்பிடுறோம்னா நமக்கு ஏற்கனவே நடிச்சு வந்த ஞாபகம் இருக்குன்றாரு. ஏற்கனவே நீங்க பரந்தாம சுகதாமத்துக்கு நடிச்சு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறீங்க, அதனாலதான் கூப்பிடுறீங்கன்றாரு. அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியம் 84 பிறவிகளின் ஞானம் இப்போது புத்தியில் இருக்கிறது. பல முறை நீங்க 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீங்க, எடுத்துக்கொண்டேதான் இருப்பீங்கன்றார். இதற்கு முடிவு என்பதே இல்லைன்னு சொல்றாரு. உங்களுடைய புத்தியில் அடிக்கடி அந்த சுயதர்சன சக்கரம் நினைவில் வரணும். இதுவே மன்மனா பவ, எவ்வளவு தந்தையை நினைக்கிறீங்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும் சொல்றாரு. நீங்கள் கர்மாதித் நிலையை நெருங்கும் பொழுது உங்கள் மூலமாக எந்த தவறும் நடக்காது. நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த உடல்லே தான் இருப்போம், இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ பற்றோ எந்த ஒரு அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் யாருக்கிட்டையும் இருக்காது, எல்லாம் நீங்கிறோம். அப்போ நம்ம மூலமா யாருக்கும் எந்த பாவமும் ஏற்படாது, எந்த தவறும் ஏற்படாது, யாருக்கும் துக்கமும் கொடுக்க மாட்டோம். கர்மாதி நிலையை நெருங்கும் போதுன்றார். கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிருவோம், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே நம்ம செஞ்சிடுவோம். என்னென்ன செய்யணுமோ அது நாடகப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம்னா கர்ம கணக்கு முடியும் போது கர்மாதீத நிலை ஏற்படும். அப்பதான் நம்ம மூலமா எந்த தவறும் நடக்காது. அது வரைக்கும் சின்ன சின்ன தவறு நடக்குதுன்றார். இப்போது சிறிய சிறிய விகர்மங்கள் நடக்கிறது, இப்போது சிறிய சிறிய விகர்மங்கள் நடக்கிறதுன்றார். ஆனால் இப்ப நம்ம ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா நம்ம பதிலுக்கு 4 வார்த்தை பேசுறோம் இல்லையா, ஒரு வார்த்தை பேசுறாங்க 4 வார்த்தை நம்ம திட்டுறோம் அப்படின்னா கணக்கு வழக்கை எகிருது, அதிகமா ஆக்கிட்டே போறோம்னு அர்த்தம். திட்டுறாங்களா கம்முன்னு வாங்கிட்டு போயிடணும். இது போன ஜென்மத்துல ஏதோ நான் வந்து அவங்கள திட்டிருப்பேன் அதனால அவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டோம்னா அந்த கணக்கு வழக்கு முடிஞ்சிடும். முடிக்காம திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா திரும்ப அந்த கணக்கு வழக்கு முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. பொறுத்துக்கிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சிடும். அதனால இப்ப இன்னுமே வந்து பிகேஎஸ் மூலமா சிறிய சிறிய பாவங்கள் நடக்குதுன்றாரு. சம்பூர்ண கர்மாதி நிலையை இதுவரை யாருமே அடையவில்லைன்றாரு. இந்த பாபாவும் உங்களுடன் மாணவராக தான் இருக்கிறாரு. இப்ப பிரம்மா பாபாவே அவரும் ஸ்டூடெண்ட் தான், அவரும் வந்து ஃபரிஸ்தாவா மாறல, சம்பூர்ண ஃபரிஸ்தாவா மாறல, சிவபாபாக்கு ஈக்குவலா ஆகல, அவரும் படிச்சுட்டு தான் இருக்கிறாரு, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்றாரு. அப்ப அந்த காலத்துல படிக்க வைப்பவர் சிவபாபா ஒருத்தர் தான் ஆசிரியர், இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறார். பிரம்மா பாபாக்குள்ளார சிவபாபா பிரவேசமாகிறார், இவரும் மாணவர் தான், பிரம்மா பாபாவும் ஸ்டூடெண்ட் தான். இது புத்தம் புது விஷயம். இப்போது நீங்கள் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை மட்டும் நினைங்க. பாபா சொல்றாரு, என்ன நினைங்க, சிருஷ்டி சக்கரத்தை
நினைங்க, அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கமாகும். பக்தியில வந்து அங்க எதுவும் நினைங்க போங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கோயிலுக்கு போவோம், காலையில போவோம், சாயங்காலம் வருவோம், விளக்கேத்துவோம், அவ்வளவுதான். கடவுளை அப்படியே முழு நாளும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நினைச்சாலும் யாரும் நினைக்கிறது, அந்த சிலையை தான் நினைச்சிட்டு இருப்போம். சிலையை நினைக்கிறதுனால, ஜடத்தை நினைக்கிறதுனால பாவம் போகுமா? போகாது. சிலைன்றது அந்த உடம்பு, அதாவது ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனவங்களுடைய நினைவு சின்னம் தான் அந்த சிலை. அந்த சிலையை நினைக்கிறதுனால பாவம் போகாது இல்லையா? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கும் போது தான் பாவம் அழியும். அது வேற, இது வேறன்றாரு. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. பக்திக்கும் ஞானத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. பக்தி வந்து இறங்கும் மார்க்கம், ஞானம் வந்து ஏறு மார்க்கம் சொல்றாரு. அங்கே எவ்வளவு ஜால்ரா மணி போன்றவர்களை அடிக்கிறாங்க பக்தியில. இங்கே நினைவில் மட்டும் இருக்க வேண்டும். இங்க வந்து சத்தமே தேவையில்ல. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைச்சாலே போதும். வேற எந்த ஒரு சத்தம் ஜால்ரா மணி எதுவும் அடிக்க தேவையில்ல. ஆத்மா அழிவற்றது. அழிவற்ற சிம்மாசனம் கூட இருக்கிறது. அகாலமூர்த்தி பாபா மட்டும் கிடையாது, நீங்களும் தான் அகாலமூர்த்தி ஆகும். ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. பாபா மட்டும் பரமாத்மாவுக்கு மட்டும் அழிவு கிடையாதுன்னு கிடையாது, நமக்கும் அழிவு கிடையாது. இந்த நம்ம இருக்கிற இந்த உடல் தான் அழிஞ்சு போகுது, ஆனா நம்ம அழிய மாட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த வாய் மூலமா பேசுறது ஆத்மா தான், காதால கேட்கறது ஆத்மா தான். அந்த ஆத்மாக்கு அழிவே இல்லை. அது அகாலமூர்த்தின்னு சொல்றாரு. மற்றபடி இந்த உடல் அழிஞ்சிரும். அகாலமூர்த்தி ஆத்மா இந்த புருவமத்தி சிம்மாசனமாகும். புருவமத்தியில இந்த ஆத்மா பிரவேசிச்சு இந்த உடல்ல மூலமா நடிச்சிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேய் படத்தலாம் கூட பார்த்திருப்பீங்க. நெற்றியில வந்து அவதரிக்கும் போது அவங்களுக்குள்ளார ஒரு ஷேக்கிங் ஆகும். அப்ப வந்து ரெண்டு ஆத்மா அந்த உடலுக்குள்ளார இருக்கும். எங்க பிரவேசமாகும்னா புருவமத்தில தான் பிரவேசமாகும். அப்ப கண்டிப்பா ஆத்மாவுடைய சிம்மாசனம் புருவமத்தி தான். அப்ப ஆத்மாவுக்கு அழிவற்ற ஆத்மா, உடல் தான் அழியக்கூடியது. நிச்சயமாக புருவமத்தில் தான் அமர்வார் இல்லையா பாபாவும். பாபா அப்புறம் எங்க வந்து அமர்வாரு? பிரம்மா பாபாவுடைய புருவமத்தில் தான் வந்து உட்கார்றாரு. அப்ப கடவுள், பேயே வந்து உட்காரும் போது கடவுள் வந்து உட்கார மாட்டாரா? கடவுளும் வராரு. அவருக்கு உடம்பு கிடையாது. அவரு புள்ளியா பிரம்மா பாபா உடல்ல வந்து அமர்ந்து அவரு தான் இந்த ஞானத்தை சொல்றாரு. வயிற்றில் அமர மாட்டார். பாபா சொல்றாரு புருவமத்தில் தானே உட்காருவாரு, வயிற்றுலயா வந்து ஆத்மா உட்காரும்? ஆத்மாவுடைய சிம்மாசனம் புருவமத்தி. புருவமத்தில தான் பேய்லாம் வருது. படம் பாக்குறீங்க இல்லையா? பேய்ல எங்க வந்து பிரவேசமாகுது? பேயினா புருவமத்தில தான் பிரவேசமாகுது. அதே நம்புறீங்கல்ல? அப்ப பாபாவும் வயிற்றுல உட்கார மாட்டாருல்ல, புருவமத்தில தான் உட்காருவாரு. அமிர்தசரஸில் அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா? பொருள் எதுவுமே புரிஞ்சிக்கல. அகாலமூர்த்தி என்ற மகிமை மட்டும் பாடுறாங்க. ஆனா கடவுளுக்கு பாடுறாங்க. சிவன் வந்து அகாலமூர்த்தி, அழிவற்ற மூர்த்தின்ட்டு பாடுறாங்க. அவருடைய அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ஆனா அவர் எங்க வந்து உட்கார்றாரு, அழிவற்ற சிம்மாசனம் அவருக்கு இருக்குன்னா எங்க, எந்த சிம்மாசனம்ன்ட்டு தெரியாது. இதுதான் சிம்மாசனம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் அமர்ந்து கூறுகின்றார். இந்த பிரம்மா பாபாவுடைய புருவமத்தி தான் சிவபாபாவுக்கும் சிம்மாசனம். அங்கதான் வந்து உட்காந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. அந்த பிரம்மா பாபாவும் கேட்டுக்கிறாரு. இவர் சொல்றத அவரு பக்கத்து சீட்லயே உட்காந்து கேட்டுக்கிறாரு. அந்த புருவமத்திலே உட்காந்து கேக்குறாரு. அதுதான் பாக்கியரதன், பாக்கியசாலி ரதம். அதனாலதான் வராரு அவர் உடம்புல. அவருதான் வந்து நந்தி. பக்தி மார்க்கத்துல நந்தின்னு சொல்லணும். பிரம்மா பாபா தான் நந்தியா இருக்கிறாரு. அவர் உடல்ல தான் சிவன் வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு. அவர் அந்த உடல் மாறுறதில்ல. பாபா சொல்றாரு, இதுல அமர்ந்து சொல்றாரு, ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்கு அழிவே கிடையாது. அது அந்த உடலை விட்டு போயிடும், அவ்வளவுதான். சரீரம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதாவது சரீரத்துல ரிப்பேர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கார் ஏதாவது ஒரு ரிப்பேர்னா அதால பார்ப்பாங்க, அதை சர்வீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சுத்தமா ஓடலைன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? அது மாதிரி சரீரமும் அப்படிதான். நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நோய் வந்துகிட்டே இருக்கும், ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது கேன்சர் வந்துச்சு, ஃபுல் உடம்பு பாதிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அந்த உடல் வந்து பிரயோஜனமற்றதா ஆயிடுது. அப்ப ஆத்மா என்ன பண்ணும்? அந்த உடல்ல இருக்காது, இருந்து கஷ்டப்படணும் இல்லையா? டக்குன்னு போயிடும். அதனால ஆத்மா அழிவற்றது, ஆனா சரீரம் தான் அழிஞ்சு போயிடுதுன்றாரு. இது தெரியாம தான் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இது ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம் ஆகுன்றாரு. இந்த உடம்பு வந்து புருவமத்தி வந்து ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். எப்போதும் இது அழிவற்ற சிம்மாசனமாக இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உருவாக்கி பெயர்கள் வச்சுட்டாங்க. உண்மையில் அழிவற்ற ஆத்மா இங்கேதான் அமர்ந்திருக்கிறது, புருவமத்தில தான் உட்கார்ந்துருக்குது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் அர்த்தம் உள்ளது. ஓங்காரமானவர் என்பதன் அர்த்தம் கூட நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓங்காரம்னா ஓம்னா ஓம்னாலே ஆத்மா தான். நான் ஆத்மா, அதுதான் ஓமுடைய அர்த்தம். அதனால்தான் ஓங்காரமானவர்னு சொல்றாங்க. பரமாத்மா ஓங்காரமானவர்னா அவர் ஆத்மா புள்ளி வடிவமானவர். அதான் ஓம்னாலே நான் ஆத்மா. சாந்தி, ஓம் சாந்தினா நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன். அதான் அதோடைய அர்த்தமே. அதனால்தான் ஓம் சாந்தி நம்ம சொல்றோம். மனிதர்கள் கோயில்ல போயிட்டு என்ன சொல்றாங்க?
அச்சுதம் கேசவம் என்று சொல்றாங்க. ஆனாலும் பொருளை புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன அச்சுதம்னா என்ன, கேசவம்னா என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. இவ்வாறு புகழ்பாடி கொண்டு இருக்கிறாங்க. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அப்படின்னு பாடுறாங்க. இப்போது ராமர் எங்கே, நாராயணன் எங்கேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அது அனைத்துமே பக்தி மார்க்கம் என்று பாபா சொல்றாரு. அதாவது நாராயணன் தான் அப்படி புகழ் பாடுறாங்க, ஆனா ராமர் வேற நாராயணன் வேறல்ல, அது தெரியாம பாடிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் பாடுறாங்க. ராமர் இருக்கிறது வந்து ராமர் சிவபாபா, நாராயணன் வந்து சொர்க்கத்துல இருப்பாரு. அது அனைத்துமே பக்தி மார்க்கம்ன்றாரு. ஞானம் மிகவுமே எளிதானது சொல்றாரு. வேற எதையுமே கேட்பதற்கு முன் தந்தை மற்றும் சொத்தை நினைக்க வேண்டும். இப்ப பக்தியில இருக்கிற விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. எதையும் கேட்கறதுக்கு முன்னாடி பாபாவை நினைங்க, சொத்தை நினைக்கணும்ன்றாரு. இந்த முயற்சியை வேறு யாருமே செய்வதில்லை, மறந்து போகிறாங்க. மாயை இது போன்று செய்கின்றதுன்றாரு. பகவான் இது போன்று செய்கின்றார், மாயா அது மாதிரி செஞ்சிருது என்ற ஒரு நாடகம் கூட இருக்கிறதுன்றாரு. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், மாயா உங்களை புயலில் அழைத்து செல்கிறது. நம்மளும் பாபாவை நினைக்கணும்னு தான் உட்காந்து 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணலாம்னு உட்காரணும். ஆனா அந்த மனசுல புயல் வருது பாருங்க, வீண் எண்ணங்கள்லாம் வருது. மாயா நம்மள மீன் எண்ணங்கள் புயல்ல அழிச்சு போயிடுது. மாயின் கட்டளை பலசாலியுடன் பலசாலியாகி சண்டையிட்டு. பாபா மாயாக்கு என்ன தெரியுமா கட்டளை கொடுத்துருக்காராம், யார் நல்ல முயற்சி செய்யறாங்களோ அவங்கள்ட்ட போய் போரிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பழகு. அதனாலதான் நம்ம கிட்ட வந்து அது போரிடுது, பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடுன்னு சொல்லுது. டெஸ்ட் பேப்பர் தான். அப்பயும் பாபாவை நினைக்கிறாங்களா? நம்ம எப்படி மாறிட்டோம்னு எப்படி தெரியும்? அந்த டெஸ்ட் பேப்பர் வைப்பாரு. காமத்தினுடைய டெஸ்ட் பேப்பர், கோபத்தினுடைய டெஸ்ட் பேப்பர், ஒன்னொன்னுத்துக்கும் டெஸ்ட் பேப்பர் வைப்பாரு. இன்னமும் இவங்களுக்கு இருக்குதா போயிடுச்சா எல்லாம். அவர் வந்து அப்பதானே அவர் பானையை கூட தட்டி பார்த்து தான் வாங்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு அலோவ் பண்ணணும்னா அவங்க உண்மையிலே தேவதை மாதிரி மாறிட்டாங்களா, இல்ல ஆத்மால இன்னும் வந்து இந்த 5 விகாரம் ஒட்டிட்டு இருக்குதான் செக் பண்ணுவாரு. அதனாலதான் மாயாவுடைய கட்டளை என்னன்னா, பலசாலியோட சண்டை நடக்குது. நீங்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இப்ப இருக்கிறீங்க. இதில் எந்தெந்த விதமான படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். சிலர் மிக மிக பலகீனமாக இருக்கிறாங்க, சிலர் இடைப்பட்ட பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, சிலர் மிகவும் பலசாலியாகவும் இருக்கிறார்கள். அனைவரும் மாயிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா யுத்த மைதானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. பிகேஸ் எல்லாருமே இப்ப யுத்த மைதானத்துல இருக்கிறோம். இதுல சில பிகேஸ் வந்து பலசாலியா இருக்கிறாங்க, சில பிகேஸ் வந்து பலகீனமா இருக்கிறாங்க, ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாயாவெல்லாம் அனுப்புனா அவ்வளவுதான், அவங்க விழுந்துருவாங்க. மாயா வந்து ஒரு ஃபூன் ஊதி அவங்கள வீழ்த்திரும். அந்த மாதிரி ரொம்ப சக்தி இல்லாம இருக்கிறாங்க. சிலர் இடைப்பட்ட பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, சிலர் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, சிலர் ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க. அவங்கள வீழ்த்த முடியல மாயாவால. பாபா நினைவுல இருக்கிறாங்க, பாபா கூடவே வச்சிருக்கிறாங்க, அதனால மாயாவால வீழ்த்த முடியாது. அனைவரும் மாயிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான். மிக ரகசியமான பூமிக்கடையில் உள்ளது போன்றதாகுன்றாரு. அவர்களும் கூட பூமிக்கடியில் அணுகுண்டின் ஒத்திகை பார்க்கிறாங்க. இப்போ அணுகுண்டோட ஒத்திகை வந்து பூமிக்கடியில பாக்குறாங்களாம். பூமிக்கு மேல பார்த்தோம்னா அந்த உயிர்கள்லாம் அழிஞ்சிரும் இல்லையா, அதனால பூமிக்கடியில பாக்குறாங்களாம். குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் முற்றிலும் அமைதியில் அமர்ந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம சைலன்ஸ்ல போயிட்டோம். இப்ப அவர்களுடையது விஞ்ஞான பலம், நம்மளுடையது சைலன்ஸ் பலம், அமைதி சக்தி. அவங்களுடையது சயின்ஸ் சக்தி. இயற்கை ஆபத்துகள் கூட மிகுதியாக இருக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. அதாவது சுனாமி வர்றது, நிலநடுக்கம் வர்றது, வெள்ளம் வர்றது, மழையெல்லாம் பாருங்க திடீர்னு வருது, திடீர்னு வெள்ளம், இதெல்லாம் வரும்ன்றாரு. நிறைய இருக்குதுன்றாரு. இனிமேதான் டிராமால அவைகள் யாருடைய வசத்திலும் வராது. இப்போது செயற்கை மழைக்காக முயற்சி செய்யறாங்கன்றாரு. அப்பதான் வந்து தானியெல்லாம் அதிகரிக்கொண்டு பண்றாங்க பழகுது. ஆனா இது இப்ப பொய்யன்னு சொல்லிட்டு வெள்ளம் மாதிரி ஆயிடுது. அது தெரியாம இந்த மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க பழகுது. செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும்ட்டு அதுக்காக ரெடி பண்றாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த மழை பொழிஞ்சாலும் பரவாயில்ல, அணுகுண்டு மழை பொழிஞ்சா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. புல்லு பூண்டு கூட முளைக்காது. எங்க ஆட்டம் பாம்பு போடுறாங்களோ அந்த இடத்துல புல்லு பூச்சி கூட முளைக்காது, பூச்சி கூட வாழ முடியாது. அந்த மாதிரி ஆயிடும் அந்த இடமே. அந்த மாதிரி அதெல்லாம் என்ன செய்ய முடியுன்றாரு. இதற்கு தான் இயற்கை சீற்றங்கள் என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இவைகள் எல்லாம் ஏற்படாது. ஆனா கடவுள் படைக்கிறாருல ஒரு உலகம், அந்த புது உலகத்துல இதெல்லாம் நடக்காது, இங்குதான் ஏற்படுகின்றது. அவைகள் பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றனன்றாரு. எப்போது சத்தியுகத்தில் இருப்போமோ அப்போது யமுனை நதிக்கரையில் தங்க மாளிகையில் இருப்போம் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆனா நம்ம இங்கதானே இப்படி கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் பாக்குறோம், இந்த அழிவை நம்ம கண்ணால பாக்குறோம், அதுதான் நமக்கு துக்கம்.
மற்றபடி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அங்க போனோம்னா நம்ம யமுனை நதிக்கரையில தங்க மாளிகையில இருப்போன்றது நம்ம புத்தியில இருக்குது. நாம் மிக குறைவானவர்களே அங்கே வசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் சொல்றாரு. ஆனா 9 லட்சம் பேர் தான் நல்லா நல்லா முயற்சி பண்றவங்க. 84 பிறவி எடுக்கிறாங்க. அவங்க தான் வந்து 9 ஃபர்ஸ்ட்ல போயிடுவாங்க. சொர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட்ல போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் தான் நம்ம இருப்போன்றாரு. கல்பமாக இது போன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்றாரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படிதான் நடக்குது. முதலில் குறைவானவர்களாக இருப்பாங்க. 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க. வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்த மாதிரி பிறப்பெடுத்து வருவாங்க சொர்க்கத்துல. பிறகு மரம் வளர்ச்சி அடைகின்றது. அங்கு எந்த விதமான அசுத்தமான பொருளும் இருக்காது. சொர்க்கத்துல பறவைகளோட அசுத்தம் கூட இருக்காதுன்றாரு. அப்ப எந்த விதமான அசுத்தமான பொருள் இங்க பீடி சாராயம் இதெல்லாம் குடிக்கிறாங்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சாக்கடைலாம் கூட இருக்காது. அவ்வளோ தூய்மையா இருக்கும். இங்க பாருங்க, பாபா சொல்றாரு, இங்க பாருங்க, குருவிகள் கூட அசுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. இங்க ஒரு குருவி கூட வளர்க்க முடியல, இல்ல ஒரு புறா கூட வளர்க்க முடியல. எல்லாம் எப்படி அசுத்தம் பண்ணுது இல்லையா? வீடு ஃபுல்லா அசுத்தம் பண்ணி விட்டுருது. அங்கெல்லாம் அசுத்தத்திற்கான விஷயமே கிடையாதுன்றாரு. அதை தான் சொர்க்கம் என்று அழைக்கின்றோம். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாம் இது போன்ற தேவதையாக இப்ப ஆகிறோம். ஆகையால் உள்ளுக்குள் எந்த அளவு குஷி இருக்க வேண்டும்ன்றாரு. ஆத்மாவுக்கு தான் குஷி இருக்கணும் இல்லையா? நான் அடுத்த பிறவில போய் தேவதையாக போறேன். இந்த உடம்பு பர்மனன்ட் கிடையாது. இது இத்து போன உடல். நோயை இது இப்ப ஏற்கனவே நோயே அது இதுன்னு இருக்குது இல்லையா? இந்த உடல் வந்து நிலையான உடல் கிடையாது. பாபா ஏதோ புருஷார்த்தத்துக்காக கொஞ்ச நாள் கொடுத்துருக்குறாரு. விருந்தாளியா இந்த உடல்ல இருக்கிறான்ட்டு நம்ம போய் தேவதை ஆக போறோன்றத குஷி இருக்கணும் இல்லையான்றாரு. மாயை வடிவிலான ஜின்னிடமிருந்து தப்பிப்பதற்காக குழந்தைகளாக நீங்கள் இந்த ஆன்மீக வேலையில் ஈடுபடுங்கள் என்று பாபா சொல்றாரு. இப்ப பாபா ஜின்பூதன் நம்மள சொல்வாரு. இப்ப வந்து மாயாவை ஜின்பூதன் சொல்றாரு. மாயாட்ட மாட்டினீங்கன்னா அது வந்து உங்களை போட்டு டோட்டலா ஆத்மால சக்தியை குறைச்சி விட்டுரும். அந்த விஷயம் இந்த விஷயம் வீண் விஷயம் ஏதாவது புத்தியில ஓடிச்சுன்னா ஆத்மால பவர் குறைஞ்சிரும். அதனால நீங்க அந்த மாயாட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஆன்மீக சேவையில ஈடுபட்டுருங்க. எந்த நேரம் முரளி படிக்கிறது, அமிர்த வேலை செய்யறது, ஞானத்தை யாருக்காவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஞான ரத்தினங்களே மற்றவங்களுக்கு சொல்றது, ஏதாவது போய் சென்டர்ல சேவை பண்றது, இந்த மாதிரி ஆன்மீக வேலையில ஈடுபட்டுட்டே இருங்க. அப்பதான் மாயாட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஜின்பூதம் மாதிரி அது அப்படின்னு சொல்றாரு. மண்மனா பவ போதும், இதுலயே ஜின் ஆகி விடுங்கள். நீங்க எப்ப பார்த்தாலும் பாபா நினைச்சிட்டே இருங்க. அதுல ஜின் ஆகிடு, ஜின் பூதம் மாதிரி நீங்க ஆயிடுங்கன்றாரு. ஜின்னுடைய உதாரணம் கொடுக்கிறார்கள் அல்லவா? வேலை கொடு என்கிறது. ஆகையால் பாபாவும் வேலை கொடுக்கின்றார். ஜின் பூதம் கதை சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு ராஜா வந்து ஒரு பூதத்தை வந்து இது பண்ணுவாரு. அந்த பூதம் எந்த வேலை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். அது மாதிரி கொடுத்துட்டே இரு, நீ எனக்கு வந்து வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கலன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன்னு சொல்லி அந்த பூதம் சொல்லும். உடனே இவரு என்னென்னமோ வேலை கொடுப்பாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துரும். அவருக்கு ரொம்ப பயம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஏணியை பார்த்து அதை ஏறி ஏறி இறங்குன்றவர். அப்புறம் அது ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும் பூதம். அப்புறம் அது அவர் சாப்பிடாது. அது மாதிரிதான் இப்ப மனசு ஒரு மாயா மாதிரி எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும். அதனால மனசுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைங்க, இல்லைனில் மாயா ஜின்பூதம் உங்களை சாப்பிட்டு விடும். பாபாவின் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். இப்ப பாபாவுடைய முழுமையான உதவியாளர் ஆகணுன்றாரு. தனியாக பாபா செய்ய மாட்டார் தானே? பாபா எப்படி தனியா செய்வார்? அவர் புள்ளியா இருக்கிறாரு, உடம்பு கிடையாது. ஆனா உலகத்துல எல்லாரும் உடம்போட இருக்கிறாங்க. உடம்பு கிட்ட போய் பேசணும்னா நமக்கு தான் உடம்பு இருக்குது. நம்ம மூலமா தானே செய்வாரு. அவர் எப்படி தனியா செய்வாரு? சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நம்ம இல்லாம பாபா இல்ல, பாபா இல்லாம நம்ம இல்ல. நம்ம மூலமா தான் சேவிப்பாரு. தனியா பாபா செய்ய மாட்டார். தந்தை ராஜ்யமும் செய்யவில்லை. அவரா போயிட்டு சொர்க்கத்துல ராஜ்யம் பண்ண போறாரு? நீங்கள் தான் சேவை செய்றீங்க, அவருக்காக செய்றீங்க. நீங்க தான் ராஜ்யமும் உங்களுக்கு தான் சொல்றாரு. நீங்க சேவை செஞ்சீங்கன்னா ராஜ்யமும் உங்களுக்கு தான். நானும் மகத தேசத்தில் வருகின்றேன் என்று உங்களுக்கு சொல்றாரு. மாயாவும் கூட முதலை போன்றது, முதலை மாதிரி விழுங்கிடுதுன்றாரு. யானையை முதலையை விழுங்கிடுச்சுன்ட்டு ஒரு கதை இருக்குது. எத்தனை மகாரதிகளை விழுங்கி விடுகிறதுன்றாரு. மாயாவை இன்னைக்கு மாயா வந்து ஜின் பூதம்னாரு. ரெண்டாவது மாயா முதலைன்னு சொல்றாரு. மாயாவும் முதலை மாதிரி இருக்குது, எத்தனை மகாரதிகளை விழுங்கிடுச்சுன்றாரு. அதாவது வராங்க, முயற்சி பண்றாங்க, அந்த மாயா வந்து அவங்கள கூட்டுட்டு போயிடுது. அதோட அவங்க சேவையும் பண்றதுல அப்படியே மாட்டிக்கிறாங்க. மகாரதிகளை கூட விழுங்கிடுதுன்றாரு. அப்ப பாருங்க எம்மாத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு. இது அனைத்துமே எதிரி.
மாயா வந்து எதிரி. தவளையின் எதிரியாக பாம்பு இருக்கிறது அல்லவா, இவ்வாறு உங்களுடைய எதிரி யாரு, மாயா என்பது உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. தவளைக்கு எதிரி பாம்பு, பாம்பு தவளையை பிடிச்சி சாப்பிட்றோம். அது மாதிரி நமக்கு எதிரி மாயா, மாயா நம்மளை சாப்பிட்டுடுன்றாரு. 5 விகாரம் தான் நமக்கு எதிரியே. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய லேசான போதை இருந்தாலும் தேக அகங்காரத்துல, தேக அபிமானத்துல வந்துட்டோம்னாலே கண்டிப்பா மாயாட்ட மாட்டிக்குவோன்றாரு. ஜாக்கிரதையா இருங்க குழந்தைகளே. அதனாலதான் ஆத்ம உணர்வுல இருங்க, ஆத்ம உணர்வுல இருங்கன்றாரு. ஏன்னா எப்பேற்பட்ட மகாரதிகளையும் மாயா முழுங்கிடுதுன்றாரு. அதுதான் ஒரு கதை கூட இருக்கு. விஷ்ணு ஒரு யானை போயிட்டு முதலை வாய்க்குள்ள போயிடுச்சான். அப்புறம் விஷ்ணுவை கூப்பிட்டுச்சான். அவர் வந்து சுயதர்சன சக்கரம் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அதை சுத்திட்டு யானை வந்து சுயதர்சன சக்கரத்தின் மூலமா கழுத்தை அறுத்துட்டாராம், முதலையோட கழுத்தை. விஷ்ணு அறுத்தாராம். அப்புறம் தான் அந்த யானை வந்து தப்பிச்சுதான். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அது நம்மளோட கதை தான். நம்ம சுயதர்சன சக்கரம் சுத்தி சுத்தி இந்த மாயாவை வெல்லணும். 5 விகாரத்தை வெல்லணும்னா நான் யாரு தெரியுமா, நான் தேவதை அப்படின்னு நினைச்சாலே அந்த 5 விகாரம் போயிடும். கோவப்படுறேன்னா நான் தேவதையா இருந்தேன், நான் போய் கோவப்படுவேனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிடும். கோவப்பட்டா வீட்டுல தண்ணி கூட வத்தி போயிடும்ன்றாரு பாபா. ஞானத்தை அப்ளை பண்ணுங்க, அப்ப நம்ம காசு பணம் இல்லாம கஷ்டப்படுவோம், நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு ஞானத்தை அப்ளை பண்ணீங்கன்னா போயிடும். காமத்துல போனோம்னா நான் வந்து லட்சுமியா இருந்தேன், நான் எப்படி காமத்துல போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிடும். சுயதர்ஷன சக்கரம் சுத்தினீங்கன்னா 5 விகாரம் காணாம போயிடும். அதனாலதான் சொல்றாரு மாயா கழுத்து அறுக்கணும்னா சுயதர்ஷன சக்கரம் தேவைப்படும். அதை வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னை பாவங்கள்ல இருந்து விடுவித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வில் ஒருபோதும் வரக்கூடாது. தேக உணர்வு தான் மாயா, அதில் வரவே கூடாது. வந்தால் துக்கம் கொடுத்துரும் இல்லையா, நம்ம மூலமா யாருக்காவது துக்கம் போயிடும். அதனால தேக உணர்வுல வரக்கூடாது. ஆத்ம உணர்வுல இருங்க. இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. ஏன்னா பற்று தான் காரணமே. பற்று இருந்தாதான் நமக்கு கோபம் வரும். பற்று இல்லைன்னா கோபமே வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யாரையாவது திட்டுறோம், கோவப்படுறோம்னாலே அவங்க மேல பற்று இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம கோவப்படுறோம், அவங்க செய்யற செயல்லாம் நமக்கு கோபம் வருதுன்னு அர்த்தம். அதனால பற்று வைக்காதீங்கன்றாரு. 2வது பாயிண்ட், மாயை என்ற ஜின் பூதத்திடம் இருந்து தப்பித்து கொள்ள ஆன்மீக தொழிலில் பிஸியாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும்ன்றாரு. அப்பதான் ஜின் பூதத்திட்ட மாயாட்டை தப்பிக்க முடியும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப பாபா கொடுத்த எல்லா பொக்கிஷத்தையும் தக்க சமயத்துல பயன்படுத்துங்க. அப்பதான் நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாப்தாதா மூலம் பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்ப நம்ம பிகே ஆன பிறகு பாருங்களேன், அமிர்த வேலை செய்யறோம், முரளி கேட்கிறோம், டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யறோம், கர்ம யோகியா இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே பாபான்னு வேலையெல்லாம் ஒரு சுமையாவே அனுபவம் ஆகல. பாபா கூட இருக்கிறாரு, செய்யறாரு. அதனால நம்ம முழு நாளிலும் சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகையினால் உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்போது வரை அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகிறாங்க. நாராயணான்னு சொன்னாலே குஷி தான் வந்துடுது, முருகான்னாலே குஷி வருது. நம்ம பேரை சொன்னாலே பிகேஸோட பேர், இப்ப பிகேஸ் தான் அது எல்லாருமே. அவங்க அந்த பேராலேயே வந்து எல்லாருமே அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகிறாங்கன்னா நம்ம வந்து முழு நாளும் குஷியா இருக்கிறோம் பாபா நினைவுல. உங்களுடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனம் ஆடுறாங்க. நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள் சொல்றாரு. அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன, ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கன்றாரு. இப்ப நமக்கு அவ்வளோ, அதாவது லாட்ரி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புதையல் கிடைச்சிச்சு நமக்கு. ஞான பொக்கிஷங்கள் எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே கொடுத்தாரு. ஞானம், யோகம், பாபா நினைச்சு அந்த தெய்வீக குணங்கள் கிடைக்குது, ஞானமும் கிடைச்சிருச்சு. எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மாயாவை எப்படி சமாளிக்கணும், எல்லாமே கொடுத்துட்டாரு இல்லையா. எல்லா ஞானமும் நமக்கு வந்துருச்சு. அதிக பொக்கிஷங்கள் இப்ப கிடைச்சிருக்குன்னு, ஆனா அதை தக்க சமயத்துல மட்டும் பயன்படுத்துங்க. அர்ஜுனன் மாதிரி, அர்ஜுனன் எப்படி அம்பு விடுறாருல, கரெக்டா அந்த புறாவுடைய கண்ணை பார்த்து அடிப்பாரு. அது மாதிரி டைம் பார்த்து அடிங்கன்றாரு. சாவியை எப்போதும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். சாவியை முன்னாடி வச்சுக்கோங்க, எப்போதும் நினைவில் வச்சிருங்க, மற்றும் நினைவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள்ன்றாரு. எல்லாத்தையும், எல்லா பொக்கிஷத்தையும் கரெக்டான டைம்ல நினைவுக்கு கொண்டு வாங்க, நினைவு சொரூபத்துல கொண்டு வாங்கன்றாரு.
அப்போது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப கிடைக்கிற கஜானா எல்லாத்தையும் சாவி எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. எப்ப வேணுமோ அப்ப பயன்படுத்துங்க. நினைவு சுரூபத்துல கொண்டு வாங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து மாயா டெஸ்ட் பேப்பர் வரும், டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும், ஞான வார்த்தை ஞாபகம் வரணும். போன கல்பத்துல நடந்தது, அதான் நடக்குது, எதுவும் புதுசு இல்ல, நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஞான சுரூபத்துல கொண்டு வரணும்னு அர்த்தம். அதாவது அம்மன் கையில வாள் காமிச்சிருக்காங்கன்னா ஞான வாளை பயன்படுத்துறாங்க, அந்த டைம்ல அவங்க அதை பயன்படுத்துறாங்க, அதனால அவங்க வந்து அம்மன் ஆயிட்டாங்க. அது மாதிரி நீங்க எல்லா பொக்கிஷத்தையும் கையில வச்சுக்கோங்க, கரெக்டா நினைவு சுரூபத்துல கொண்டு வாங்கன்றாரு. நீங்க அந்த மாதிரி ஞானத்தை பயன்படுத்த பயன்படுத்த நிரந்தரமான குஷின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்ன்றாரு. ஸ்லோகன்: தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் தான் குலதீபம் ஆவார்கள்ன்றாரு. பாபாவுடைய சிரேஷ்டமான ஆசை என்னன்னா பாபாவை பிரத்யட்சம் பண்ணணும், உலகம் மாற்ற காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், சொர்க்கமா மாத்தணும், இதுக்கு நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப அவருடைய சேஷமான தீபத்தை, ஆசைகளின் தீபத்தை யார் ஏத்துறாங்களோ அவங்க தான் குலதீபம் ஆவார்கள், பிராமண குலத்தினுடைய தீபம் ஆவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிநோக்கு முகத்தை விட்டுடுங்க. எப்பயுமே உள்நோக்கு முகமா இருந்து நான் ஆத்துமா அந்த ஸ்திதியில இருங்க, இந்த வெளியே பாக்குறத விட்டுடுங்கன்றாரு. அப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்க, மத்தவங்க என்ன நம்மளை பத்தி திங்க் பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு 5 விகாரத்துல என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறதே விட்டுடுங்கன்றாரு. அடுத்தவங்களே பார்க்காதீங்க, உங்களை நீங்க பாருங்கன்றாரு. நம்மளை பார்த்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இருந்தாலே உழைப்புல இருந்து விடுபட்டுருவீங்கன்றார். மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கிடுவீங்க, அப்புறம் அப்படியே அனுபவசாலி ஆயிடுவீங்க. ஓரிரு அனுபவங்கள்ல அளவற்ற அனுபவங்கள் உங்களுக்கு வரும். ஓரிரு அனுபவம் செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்யாதீங்க. கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலில் மூழ்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்நோக்கு முகமா இருந்தாதான் அவ்வளோ அனுபவமும் வரும்ன்றாரு. உங்களை நீங்களே பார்க்க 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 நிறைய அனுபவம் கிடைக்கும். அப்ப கடலின் குழந்தைகள் நம்ம, கடலுடைய அனுபவம் நமக்கு ஆகும். அனுபவங்களின் கடல்ல மூழ்குங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு அனுபவம் கிடைக்கும். உள்நோக்கு முகமா இருந்தாதான் அந்த அனுபவம் வரும். வெளிநோக்கு முகமா இருந்தா சாதாரண வாழ்க்கையை தான் அனுபவம் ஆகும். உள்நோக்கு முகமா போனாதான் அந்த ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு நிறைய அனுபவம் கொடுக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் செஞ்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.